இங்கே மீன் சாப்பிட போக வந்துருக்கோம் பீச்சில். மீன் எவ்வளோ ரேட்டாக இருக்குது அக்கா வச்சுருக்காங்க. எத்தனை ரேட்டு இருக்குது பாருங்கள் மீன். மீன் எவ்வளோங்க? எவ்வளோ? 50? 150 ரெண்டு மீனா? அது கம்மியாக இருக்க சொல்லுங்கள். 100 இருக்குமா? இது இதெல்லாம் ஒரு பீஸ் 50 ரூபாயா? இது ஒரு 2 பீஸ் கொடுங்க. நம்ம ஊரில் சப்பாருன்னு சொல்லுவாங்க. டேம்கண்டை சப்பார் தானே அது. நம்ம ஊரில் அப்படி தாங்க சொல்லுவாங்க. இங்கே என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. ஜிலேபியா? ஜிலேபி, சாரி, ஜிலேபின்னு சொல்லுவாங்க. என்ன நேம்னு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ பொரிச்சு கொடுக்க போகிறாங்க அந்த அக்கா. நம்ம பசங்களுக்கு வாங்கலாம். எவ்வளோ அருமையான ஒரு இடம், நல்ல வியூங்க. பாருங்கள் எவ்வளோ கடை இருக்குது பாருங்கள். பொரிச்சு கொடுக்க போகிறாங்க. இன்றைக்கி காரசாரமாக சாப்பிட போகிறோம். நம்ம ரவுண்டு கட்டி அடிக்க போகிறோம். கோட்டா சோளக்கடைன்னு சொல்லிட்டு இருக்கு. நம்ம சாமிக்கு போகிற பக்தர்கள்லாம் இங்கே தாங்க இருக்காங்க. நல்லா போட்டு விடுங்க. ரெண்டு மீன் வாங்கியிருக்கோம். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். காரசாரமாக இப்போ சாப்பிட போகிறோம். சப்பார் மீனுங்க. நம்ம ஊரில் சப்பாருன்னு சொல்லுவாங்க. நிறைய வெரைட்டி இருக்குது இந்த மாதிரி. ஆனால் பட் நமக்கு பிடிச்சது வந்து இதுதான். இங்கே பாருங்கள், நம்ம டாக்டர் சார் வந்து இப்போ நொறுக்கி தள்ள போகிறாங்க இந்த சப்பார் மீனை. சாப்பிடுங்க பார்ப்போம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நீங்கள் கிருஷிகா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நல்லா இருக்கா? இந்த நீங்கள் வந்து டேமில் நீங்கள் மெரினா பீச்சில் பார்த்தீங்க இல்லையா? எப்படி இருந்துச்சு உங்களுடைய அனுபவம்? எப்படி இருக்குங்க நீங்கள்? உங்களுக்கு எப்படி இருக்கு கிருஷிகா? நல்லா சொல்லுங்கள். எப்படி குதிரை சவாரிலாம் போனீங்களா? நல்லா இருந்துச்சா? ரைட். அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்க. அப்புறம் வேறு என்ன சாப்பிட்டீங்க? ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டீங்க. நல்லா இருந்துச்சா? இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கா? இன்னொரு நாளைக்கு வரலாமா? சரி. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சாப்பிடுங்க. சப்பார் மீன் நல்லா இருக்கா? முள் எடுத்து சாப்பிடுங்க. பாருங்கள் எவ்வளோ ஒரு இயற்கையான ஒரு காட்சி. அருமையாக இருக்குது. மழை வர மாதிரி இருக்குது. இது வரைக்கும் இருந்தோம். இனிமேலுக்கு போயிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். அப்படியே கிளம்பிட்டு போய் பட்டினம்பாக்கம் மீன் மார்க்கெட்டுக்கு போகலான்னு இருக்கோம். அப்படியே போயிட்டு வண்டலூர் ஜூ அந்த மாதிரி அப்படியே போயிட்டு நம்ம வீட்டுக்கு அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். பஜ்ஜி போட்டுருக்காங்க. எது வாங்க போகிறீங்க? என்னது சங்கு? என்ன சங்கு? சங்கு எவ்வளோங்க? சங்கு எவ்வளோண்ணா? எவ்வளோ? அதான் என்ன ரேட் வருது இதில்? என்ன ப்ரைஸ் வருது? ஓஹோ, சரி சரி சரிங்க. ரைட்டு. இந்த சங்கெல்லாம் எவ்வளோ வருது? பாருங்கள் அருமையான ஒரு ஷாப்பிங்லாம் இருக்குது. கரும்பு ஜூஸ் குடிக்கலாமா? பஜ்ஜி போட்டுருக்காங்க. பஜ்ஜி சாப்பிட்லாமா? வேண்டாமா? பஜ்ஜி சாப்பிட்றீங்களா? பஜ்ஜி சரி. உங்களுக்கு வேணாமா? சரி வாங்க. ஷர்ட்டெல்லாம் இருக்குது பாருங்கள். இங்கே ஷர்ட்டு, மீன் கடை. கரும்பு ஜூஸ் சாப்பிட்லாமா? கரும்பு ஜூஸ் எவ்வளோங்க? கரும்பு ஜூஸ் எவ்வளோ? கரும்பு ஜூஸ் எவ்வளோ வருது? 20? சரி, ஒரு 3 போடுங்க பார்ப்போம். 3 போடுங்க. நல்லா கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு கொடுங்க. கொத்தமல்லி, இஞ்சி கரும்பு ஜூஸ் கேட்டுங்க. இயற்கையான சாருங்க, உடம்புக்கு நல்லதுங்க. எவ்வளவோ செலவு பண்ணுறோம் வேஸ்ட்டாக. இது விடுதலை கத்தலி இயற்கை பாரத் சார். நாங்கள் ட்ரெஸ் எடுத்துருக்காங்க. வாங்கிக்கலாம். வாங்க உட்காருவோம். வாங்க கிருஷ்ணா, கிருஷிகா வாங்க இங்கே உட்காருங்க. நான் வீடியோ எடுத்தேன். எவ்வளோ கடை இருக்குது, எவ்வளோ மக்கள் போயிட்டு வந்துருக்காங்க.